நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிடுங்க. நம்ம வந்து ராயல் பிகாம். பிகாம்னாலே ஒரு கெத்து இருக்கணும்ல. நான் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னொருத்தது பிசிஏ. பிசிஏ கெத்துன்னு சொல்லுவாப்புல. ஆனால் சரி விடுங்க, கெத்தா கூட இருக்கட்டும். சொல்ல மனசு முன்ற மாதிரி பேசக்கூடாது. இன்னொரு கெமிஸ்ட்ரி இருக்காது எங்கிட்ட. ஆமாம், கெமிஸ்ட்ரி காலத்தில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே வச்சுருக்கோம். ஆமாம், லவ் ஃபீல்னா சொல்லுங்கள், ஆசிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி செய்யாதீங்க. ஃபீல் படத்தில் அது தவறானது. இது எல்லாமே தவறான செயல். ஆசிட் இந்த மாதிரிலாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இது என்னதான் ஜோக்காக இருந்தாலும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்களே எங்களுக்குள்ளே திருத்திக்கிறதுனால ப்ளீஸ் இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. ஆமாம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. வாழ்ந்து காமிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உங்களை சொன்னால் என்னடா எல்லா பேரும் இப்படியே சொல்கிறாங்க நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. அதோட செம்மையாக நம்ம வாழணும். நல்லா சாப்பிடுங்க. அதுக்காண்டி தூங்காமலாம் இருக்காதீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு ஆள்றான்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கையில். அவ்வளோதாங்க. ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்கணும். நின்றோம்னா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. போய் எடுத்துகிட்டு வந்து இழுச்சிக்கிட்டு காலுக்கு விட்டு பேசிக்கிட்டு உட்காந்து. ஆமாண்டா, அப்படி செய்யணும்டா. அடுத்தெல்லாம் அப்படி செஞ்சு விட்ருவோம். ப்ளீஸ் லவ் பேசுமா. பண்ணிடுவோம். ஏன்னே ரீல்ஸ் அனுப்புத? அந்த இது என்ன ஸ்னாப் யூசர் எங்க ஸ்னாப் யூசர்ஸை பற்றி இங்கே நான் பேசியே ஆகணும். எதுக்குங்க அந்த ஸ்ட்ரைக்கு? அதை வச்சு என்ன? இப்போ நான் ஏதாவது டிமார்ட் போகிறேன், எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்களா? அத்தனை ஸ்ட்ரைக். ஸ்னாப்பே தெரியுமா? ஸ்னாப்பை போடு இல்லை மண்டையை போடு கணக்கா. அது ஒன்று ஸ்னாப்பெல்லாம் அழிச்சு விட சொல்லுங்க. அதான் ஃப்ரீ வருது. அதுக்கு அதை என்னத்துக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்றேன். குளிக்க போகிறீங்க அப்பன்னு பார்த்து கொஞ்சம் பண்ணியோட ஃபோட்டோ எடுப்பீங்களா? எங்க கொஞ்சம் பண்ணின்ற இல்லைங்க, எல்லாத்துக்குமே எதுக்கு என்ன பசங்க இங்கே பாருங்க. நான் கேரளாவில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த பொம்பளை பிள்ளை அந்த அவன் மாட்டுக்கு சும்மா சோசுவேன்னு போய் பஸ்ஸில் இவன் வந்து என்னது பாலியல் ரீதியாக வந்து இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் புகார். ஆனால் அவன் ஒன்றுமே செய்யல. கையில் கட்டப்பேதே வச்சிருக்காப்புல. அந்த ஆளு நல்ல மனுஷனாக இருக்காப்புல. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அஸ்ரூர்லேருந்து வந்துட்டு நாங்கள் நிற்போம். நீங்கள் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய எடுத்து போடுவீங்க. இப்போ 4 பேர் என்ன இப்போ நாங்கள் செத்து போனால் எங்கள் ஃபேமிலி யாருன்னா பதில் சொல்கிறது சொல்லுங்கள். பொம்பளை பிள்ளை இதே சட்டம் இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைலாம் நாங்கள் குறை சொல்ல எல்லா பேர்த்தையும். சில பேர் இந்த மாதிரி இருக்கனால நீங்கள் சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஒன்றுமே செய்ய முடியல எங்களால். ஏங்க நீங்கள் போயிட்டு சும்மா சொன்னாலே போதுங்க, அவனை தூக்கி வைக்கலாம். எதுக்கு நீங்கள் வயதிலாகணும்னு வீடியோ போடுவீங்களா? அதான் எனக்கே கடுப்பாகி போயிடுச்சு. வாங்க நம்ம ஐடி சொல்லுங்கள். என்ன ஜிமெயிலா? ஆமாம், சஞ்சய். ஆனால் ஓடிபி வருமாக்கும். ஏன் ஓடிபினா இந்த சிம்மை கழட்டி வச்சிருக்கேன். ஓடிபிலாம் வராது. யாது நீங்கள் ஏன் இப்படி பிசி அழுத்துக்குக்காங்கன்னா நினைக்காதீங்க. ஏன்னா இதுங்க அந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுற வரைக்கும் ஏதாவது பேசணுமேன்னு அப்படியும் கிடையாது. இதெல்லாம் உண்மையிலேயே முக்கியமானது. என்னடா நீ இப்படியும் பேசுது அப்படியும் பேசுதுலாம் நினைக்காதீங்க. அது என்னன்னா மனுஷன்றவனே அப்படி தானே. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப சங்கடமான விஷயம். கேரளாவில் நடந்ததுலாம் என்னதே இருந்தாலும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. ரீல்ஸ் அவளே எங்கே ஒரு ரீல்ஸுக்காண்டி ஒரு லைக்கு ஃபாலோவுக்காண்டி அதெல்லாம் பண்ணுமா? இப்போ நம்மளே வீடியோ பண்ணால் நம்ம முட்டாள்தனமாக பண்ண மாட்டோம். அந்த மூலியமாக பண்ணால் நம்மளுக்கு அந்த இது ஐயோ சாரி அந்த மாதிரி போகணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஏன் சுயமாக வீடியோ போடு. என்ன இப்போ நிறைய பேர் இல்லையா ஸ்போர்ட்ஸில் முக்கியத்துவம் கூட நிறைய பேர் கிளாமர் கட்டுறாங்க. அதுவுமே அது நீங்களே சொல்லுங்கள். அவங்க அழகாக இருக்காங்க, அவங்க ஒரு மாடல் ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரிக்கு இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க கிரியேட் பண்ணி போடுறது ஓகே. இந்த மாதிரி நீ லைக்கு வேணும்ன்ட்டு நீ ஒன்றை நல்லா காட்டிக்கணும்.
அடுத்தவனை தலை குறைவா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மடந்த மாதிரி காமிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி காமிச்சு ஒருத்தனை மன ரீதியாக புண்படுத்தி அவங்க வீட்டிலே சொசைட்டி வெளியே எங்கேயுமே போக முடியல. எங்கே போனாலும் இந்த ரீல்ஸ் பரவி அவர் எவ்வளோ புண்பட்டுருப்பார் மனசில். என்ன நம்ம வாழ்ந்து என்ன இவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு 42 45 தெரியல வயசு, நல்லா கூடுதலான வயசு, கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. அவன் ஃபேமிலி அவ்வளோ அழுகுறாங்க, நம்மளுக்கு சங்கடமாக போயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல நிறைய பேர். நல்லா அம்மட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் உட்காந்து கஞ்சி கஞ்சியை குடிச்சிட்டாங்க இங்கே இதுத்தையும் போட்டு நினைக்கிறேன். ஃபோனுன்னா அவ்வளோ டேப்புனா காசு நம்மளை. ஓகே கண்ணி கொடுங்க. இப்போ இருந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் லவ் பண்ணுங்க, பண்ணாமல் இருங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாரும் உண்மையாக இல்லை, அதான் உண்மை. இது என்ன பண்ணணும்? கண்ணி கொடுங்க. இந்தாங்க என்ன செய்யணும் இப்போ நாளைக்கு நோட்டு கணக்கு மூளைக்கு போடவா? கேம் ஓப்பன் பண்ணுங்க அப்படியே. அவ்வளோதான் சஞ்சய் கேமிங். இந்த லைவில் நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். தாங்க ஏதோ இதாகிடுச்சு. ஆமாண்ணா. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் சஞ்சய் கேமிங் தமிழில் லைவ் ஓடிக்கிறதுக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பாருங்க. என்ன ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுறாடே இங்கே குடி குரா சொல்ல குரா ஒரே நிமிஷம். 8 இல்லையே இதா இருக்குடா. நாளைக்கு